எப்பா இந்த குப்பையில எல்லாம் எங்க கொண்டு தட்ட வேஸ்ட் குப்பையில நிறைய கிடக்கு இந்த குளத்துல தட்டும். டேய் ஏன்டா நீ குப்பையில இதுல கொண்டு கொட்டுற, இந்த குளத்துல ஏன்டா கொண்டு தட்டுற? டேய் நீ தேவையில்லாம குப்பையில கொண்டு இதுல போடும்போது, இந்த குளத்துல வந்து போடும்போது எவ்வளவு ஆபத்துகள் வரும் தெரியுமா? இதுல உள்ள கிருமிகள்லாம் பரவி குளத்துல குளிக்கிற வரவங்கள உயிர்களுக்கு தாண்டா பிரச்சனைகளும் ஆபத்துல வரும். அது மட்டும் இல்லாம இதுல உள்ள பாசிகள்ல இந்த குப்பைகள் எல்லாம் போய் மீன் வளங்களும் அழிஞ்சு போகண்டா. நிறைய பேர் ரோட் சைட்லயும் பிளாஸ்டிக் எல்லாம் போடுறதுனால இதுல வந்து மழை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து நிலத்தடியில போகாம இந்த பிளாஸ்டிக் வந்து தடுக்குது. டெய்லி வந்து குப்பையில வாடுறதுக்கு வண்டிகள் வந்துட்டு இருக்காங்க, நிறைய வண்டிகள் வந்துட்டு இருக்கு. அந்த வண்டிகளை குப்பையில கொண்டு தட்டு, எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம ரோட் சைட்ல அழுகுன காய்கறிகள் பழங்கள் எல்லாம் போட்டு அதுல வந்து குப்பைகள் வேஸ்ட் எல்லாம் அதுல போடுறதுனால சுத்தி இருக்கிற மக்களுக்கு சுற்றுச்சூழல்கள் தாண்டா அதிக பாதிப்பு வருது. இந்த குப்பைகள் எல்லாம் வந்துட்டு நிறைய இடங்கள்ல ரோட் சைடுகள்ல குப்பை தொட்டிகள் வச்சிருப்பாங்க. அந்த குப்பை தொட்டிகளை குப்பைகளை போடும்போது எந்த பாதிப்பும் வராது. இதனால சுத்தி இருக்கிற மக்களுக்கோ உயிர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆபத்து வராது, நன்மையா தான் முடியும். குப்பைகளை வந்து நம்ம எவ்வளவு தூரம் நம்ம அந்த குப்பைகளை வந்து வேஸ்ட் போடக்கூடிய இடங்களை நம்ம போடும்போது சுத்தி இருக்கிறவங்க எந்த ஆபத்து வராது, நல்லதே தான் நடக்கும். சுற்றுச்சூழலை நேசிப்போம், எல்லாமே பாதுகாப்போம், நன்மையா தான் முடியும். தேவையில்லாம எந்த ஒரு வேஸ்ட்டுகளையும் ரோட்டோர மாட்டோ சுத்தி இருக்கிற இடங்கள்லயோ பக்கத்திலேயே போடாதீங்க. அதுக்குன்னு இருக்கக்கூடிய இடங்களை நம்ம போட்டாச்சுன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராது, எல்லாமே நன்மையா தான் முடியும்.